அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற வகுப்பு சாந்தோக்கிய உபநிஷதம். இங்க நீங்க இந்த மாதிரி தன்னை உணரணும், தான் அடைய வேண்டிய இலக்கை அடையணும் அப்படின்னா அது ஒரு வெறியா மாறணும், அந்த ஒரு ஏக்கம் வரணும். அப்படி வர்றவங்க தான் இதுல ஜெயிக்க முடியும் அப்படிங்கறது இங்க சாஸ்திரம் வெளிப்படுத்துது. அப்போ யார் அதை அடைவதற்கான மன ஏக்கம் கொள்கிறானோ அவன் மட்டும் அதனை அடைகின்றான். ஆன்மா அவனுக்கு தன் சொந்த இயல்பை வெளிப்படுத்துகிறது என்று இங்கு கூறப்படுகிறது. மனம்ங்கிறது எடுப்பார் கைப்பிள்ளை மாதிரிதான். ஒருத்தர் இதை சொன்னா அதை கேட்கும், ஒருத்தர் அதை சொன்னா அதை கேட்கும், எல்லாமே எடுத்து உள்ள போட்டுக்கும். அந்த எல்லாத்தையும் சித்தத்துல சேகரிச்சு வச்சுக்கோ, அப்புறம் அதை பூரா அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இதான் மனசு. ஆனா இந்த மனதுக்கு நம்ம அந்த மாதிரி கண்ட விஷயங்களை கொடுத்துடக்கூடாது, கண்ட குப்பைகளை உள்ள திணிச்சிடக்கூடாது. அதனாலதான் நல்லதை மட்டும் கேட்கணும், நல்லதை மட்டும் பார்க்கணும், நல்லதை மட்டும் பேசணும். அப்படிதான் மகான்கள் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போதே 1ஆம் கிளாஸ்ல போய் சேர்ந்த உடனே 3 குரங்கு பொம்மையை போட்டு காட்டுவாங்க. தீயவை பார்க்காதே, தீயவை பேசாதே, தீயவை கேட்காதே. ஏன் இதுக்காக அந்த குரங்கு பொம்மையை போட்டு நமக்கு 1ஆம் கிளாஸ்லயே சொல்லி தராங்க? மனசு இந்த மாதிரி கெட்ட விஷயத்தை புடிச்சுக்கிச்சுன்னா அதுலதான் போக பார்க்கும். அவ்வளவு சீக்கிரம் அதுல இருந்து வெளியே கொண்டு வர முடியாது. அப்ப நம்ம இன்றைக்கு நம்ம கிட்ட இருக்கிற டெக்னாலஜியை நம்ம எப்படி பயன்படுத்துறோம்? நிறைய கெட்ட விஷயங்களை பயன்படுத்துறோம். அப்ப நம்ம கூடுமான வரைக்கும் கெட்டு போயிடுறோம் இல்லையா? அப்புறம் மீண்டும் நம்ம பழைய நிலைக்கு வர்றதுன்னா முடியுமா அவ்வளவு சீக்கிரம்? முடியாது. அதுக்குதான் நம்ம பல மொழிகள் சொல்லிக்கிட்டே இருப்போம். 5ல் வளையாதது 50ல் வளையுமா அப்படிங்கறதெல்லாம் உதாரணமா சொல்லிக்கிட்டே இருப்போம். அப்ப இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? இறையியல் விஷயத்துல மனம் ஆர்வம் கொள்ளுமேயானால் அந்த மனதுக்கு இறைவன் யார், ஆன்மா எது, நம்மில் அந்த ஆன்மா எங்கே உள்ளது என்று கண்டறிய ஒரு ஏக்கம் உண்டாகும். அந்த ஏக்கம் அதிகமாக உலகியல் விஷயங்களில் ஆர்வம் தானாகவே குறைந்து போய் ஆன்மாவின் தேடுதல் மனதிற்கு அதிகமாக இருக்கும். அத்தகைய மனநிலையில் உள்ள ஒருவனால் மட்டுமே ஆன்மாவை அடையாளம் காண முடியும் என்ற கருத்தை இங்கு ஆழமாக பார்க்க முடிகிறது என்று இந்த இடத்துல 15வது பகுதி நிறைவாகின்றது. அப்ப இங்க மகா வாக்கிய விளக்கம் இந்த மாதிரி ஒவ்வொன்னா கொடுத்துக்கிட்டே இப்ப அடுத்து நம்ம நிறைவு பகுதியை நோக்கி இப்ப வந்திருக்கிறோம். இப்ப எத்தனை உதாரணங்கள் காட்டினாலும் நீ அதுவாகத்தான் இருக்கின்றாய் என்ற கருத்து நேரடி பொருளில் மனதிற்கு எட்டாது. எனவே அதனை மேலும் உதாரணங்களால் விளக்குவதற்கு முயற்சியை விட்டுவிட்டு ஒரு அற்புதமான கண்ணோட்டத்தில் விளக்கத் தொடங்குகிறார் உத்தாலகர். அது நீயாகத்தான் இருக்கிறாய் என்பதை உண்மையிலேயே உணர்த்துவதன் அடையாளம் என்ன என்பதை கூறுவதுடன் இந்த விளக்கத்தை அவர் நிறைவு செய்கின்றார். அதற்காக சிறிய கதை ஒன்றையும் முன்னுரையாக இங்கு கூறுகிறார் என்று நாம் இங்க பார்க்கிறோம். இப்ப ஒரு சின்ன கதை வரப்போகுது. இந்த சாந்தோக்கிய உபநிஷத்துல எல்லா வகையிலையும் அவனுக்கு புரிய வச்ச பார்த்தாரு. அவன் சுவேதகேதுவால புரிஞ்சிக்கவே முடியல. நீ அதுவாகத்தான்ப்பா இருக்கிறாய், நீ அதுவாகத்தான்ப்பா இருக்கிறாய்ன்னு அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. தத்துவமசிங்கிறாரு. இவன் அப்படியான்னு கேட்டுக்கிட்டு எனக்கு புரியலங்கிறான். அப்ப அவனுக்கு நம்பிக்கை இல்லைங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறாரு. அப்ப நம்பிக்கையும் நீ வரணும்னு அவர் எடுத்து சொல்றாரு. இருந்தாலும் அவன் திருப்பி அந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால புத்தாளகர் ஒரு சின்ன கதையின் மூலமா இத புரிய வைக்க பார்க்கிறார். அந்த கதை வருது. இது 11வது பகுதியில தொடங்குது. அது என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனியவனே, ஒருவன் மீது ஒரு குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மகன் கிட்ட சொல்றாரு. அதாவது சுவேதகேது என்ற தன்னுடைய மாணவனிடத்துல சொல்கிறார் ஆசிரியர், இனியவனே, ஒருவன் மீது குற்றம் வைக்கப்பட்டிருக்கிறது. அவனது கைகளை பிடித்து காவலர்கள் மன்னன் முன் கொண்டு நிறுத்தினார்கள். அவன் எதையோ எடுத்து விட்டான், திருட்டு குற்றம் செய்திருக்கிறான். இவனுக்காக கோடாரியை பழுக்க காய்ச்சுங்கள் என்றார்கள். திருடி இருந்தால் அவன் பொய்யனாகிறான். பொய் சொல்லிய காரணத்தால் அவன் தன்னை பொய்யால் மறைத்துக் கொள்கிறான். அந்த நிலையில் அவன் பழுக்க காய்ச்சிய கோடாரியை பிடித்தால் அவனது கை எரிந்து விடுகிறது. ஆகவே அவனது பொய் நிரூபிக்கப்படுகிறது. அந்த வகையிலேயே இரண்டும் நடந்து விடுகிறது. என்ன? பொய்யும் நிரூபிக்கப்படுகிறது, அவனுக்கு தண்டனைக்கும் உட்படுத்தப்படுகிறான். எப்படிப்பட்ட தண்டனை? அந்த நெருப்புல காய்க்கப்பட்ட கோடாரி இருக்கு இல்லையா, அந்த கோடாரி அப்படியே சவந்த நிறத்தில் அப்படியே கொல்லன் பட்டறையில காய்ச்சி எடுத்துட்டு வருவாங்கல்ல, இரும்பு கோடாரி. அப்ப இந்த இரும்பு கோடாரி நெருப்புல காய்ச்சி கொண்டு வந்த பிறகு அவனுக்கு தான் திருடவே இல்லைன்ட்டு அவன் பொய் சொல்றான், அந்த குற்றவாளின்னு வச்சுக்கோங்களேன். அவன் அந்த இரும்பு கோடாரியை பிடிச்ச உடனே அவன் கை வெந்து போக போகுது. அப்ப அவன் கண்டிப்பா தண்டனையும் அனுபவிச்சிடும். கை வெந்து போற தண்டனை கிடைச்சிடும். அவன் பொய் சொன்னதுக்கான தண்டனை, அவன் திருடினதுக்கான தண்டனை எல்லாமே அந்த ஒரே விஷயத்துல கிடைச்சிடுது. இது மாதிரி ஒரு கதை இங்க சொல்லப்படுது. ஆனால் அவன் திருடனாக இல்லாதிருந்தால், அவன் உண்மையின் வழியில் நிற்கிறான் என்றால்,
அந்த நிலையில் அவன் பழுக்க காய்ச்சியை கோடாரியை பிடித்தால் அவனது கை எரிவதில்லை, அவன் உண்மை நிரூபிக்கப்படுகிறது, அவன் விடுவிக்கப்படுகிறான் அப்படின்னு இந்த இடத்துல வந்து ரெண்டு விஷயங்கள் பார்க்கிறோம். அப்போ பொய், திருட்டு போன்றவற்றை கண்டுபிடிப்பதற்கு சில இடங்களில் பயன்படுத்தப்பட்ட இந்த முறையை பற்றி இங்கு பேசப்படுகிறது. அப்ப பழுக்க காய்ச்சிய கோடாரியை உண்மையானவன் பிடித்தால் அவன் கை எரிவதில்லை, பொய் அல்லது திருட்டு குற்றத்தை செய்தவன் பிடித்தால் அவன் கை எரிந்து விடுகிறது. இதை வைத்து ஒருவனது குற்றம் நிரூபிக்கப்படுகிறது. அவன் உண்மை பேசியிருந்தால் அவனது கை எரிவதில்லை, அவனது உண்மை நிரூபிக்கப்படுகிறது. அப்ப இந்த ஓமை எப்படி நீ அதுவாகத்தான் இருக்கிறாய் என்ற மகா வாக்கியத்தை புரிந்து கொள்வதில் உதவும் என்பதை இனி வருகின்ற மந்திரம் சுட்டி காட்டுகிறது என்று இந்த இடத்துல ஒரு ஓமானத்தை வச்சு இங்க பேசுறாங்க. இது வந்து அந்த காலத்துல அரசர்கள் கடைபிடித்த ஒரு தண்டனை முறை என்பதாக இருக்கிறதுனால அந்த தண்டனை முறையை வந்து இங்க முன்னிறுத்தி இங்க வந்து இந்த குற்றவாளிகளை வந்து இப்படிதான் தண்டிப்பாங்க, நிரபராதிகள் இப்படிதான் விடுவிக்கப்படுவாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி ஒரு தண்டனை வந்து எப்படிங்க சாத்தியமாகும்? நம்ம இந்த நவீன காலத்துல நம்ம கேட்கலாம். ஏன்னா நம்ம வந்து நிறைய மாடர்ன் வேர்ல்டுக்கு வந்துட்டோம். அது எப்படிங்க நெருப்பை தொட்டா நான் நல்லவனுக்கு சுடாது கெட்டவனுக்கு சுடுன்னு அது என்னங்க நம்புற மாதிரியா இருக்கு? எல்லாம் நல்லவனா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும் சூடு தானேங்க அப்படின்னு கேட்டா அதான் உண்மை. உண்மையிலே நல்லவனா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும் நெருப்பு சுடுறது உண்மைதான். ஆனா இந்த தண்டனை அந்த காலத்துல கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஓமானத்துக்காக இந்த கதை சொல்லப்பட்டு இந்த கதையினுடைய விளக்கம் இருக்கு, அதை பார்த்துட்டு அப்புறம் விவரமா போலாம். இப்ப என்னன்னா, உண்மை வழியில் நின்றதால் அவனது கை எரிக்கப்படவில்லை. இந்த அனைத்தும் இறைவனையே ஆன்மாவாக கொண்டது. அவரே உண்மை, அவரே ஆன்மா. சுவேதகேது, அது நீயாகத்தான் இருக்கிறாய். புத்தாளகரின் உபதேசத்திலிருந்து சுவேதகேது அந்த உண்மையை அறிந்து கொண்டான். உதாரணமாக அது தரும் பாடத்தையும் பார்ப்போம். அவன் திருடி இருந்தால் சரி, திருடாதிருந்தாலும் சரி, அதன் உண்மை செயல்முறையில் தெரிய வருகிறது. திருடி இருந்தால் கை எரிந்து வெந்து போகும், திருடாதிருந்தால் கை எரியாது. அதுபோல அது நீயாக இருக்கிறாய் என்ற உண்மையை ஒருவன் உணர்ந்திருந்தால் உலகம் அவனை ஒன்றும் செய்யாது, உலகின் இன்ப துன்பங்கள் அவனை பற்றாது. இந்த உபநிஷதமே அடுத்த அத்தியாயத்தில் கூறுவது போல அவன் கவலைகளை கடந்து செல்கின்றான், பந்தங்கள் அற்றவனாக சுதந்திரம் உள்ளவனாக வாழ்கின்றான். மரணத்திற்கு பின்பு இறைவனுடன் இரண்டர கலக்கின்றான். அவனுக்கு மேலும் பிறவிகள் இல்லை. அது நீயாக இருக்கிறாய் என்பதை அனுபவத்தில் உணராமல் சில நூல்களை படித்துவிட்டு வார்த்தை ஜாலங்களுடன் நின்று விட்டிருந்தால் மேற்கூறிய எதுவும் நடக்காது. மாறாக இங்கும் இழப்பு, அங்கும் லாபம் இல்லை. இதோ நஷ்ட ததோ பிரஸ்டகா என்ற நிலையை அவனுக்கு ஏற்படும். ஏதோ உயர்ந்த நிலையை அடைந்து விட்டதாக எண்ணி அவன் எளிய சாதனைகளையும் செய்யாமல் காலத்தை வீணாக்குகிறான். அதே வேளையில் உயர்ந்த அனுபவம் அவனது கை கெட்டாமல் போய்விடுகிறது என்ற ஒரு அருமையான விஷயத்தை இந்த இடத்துல உபனிஷத்து வந்து சுட்டி காட்டுது. அப்ப நான் இதை தான் இன்றைய காலையில உங்களுக்கு கிளாஸ்ல சொன்னேன். இன்றைய காலையில கிளாஸ்ல என்ன சொன்னேன் அப்படின்னா, இப்ப நம்முடைய பராபரம் அப்படிங்கிற குழுவுல வந்து எத்தனை பேர் இருக்காங்க? 500 பேர் இருக்காங்க. ஆனா நாத யோகம் வகுப்புக்கு எத்தனை பேர் வந்தாங்க? 100 பேர் வந்தாங்க. மீதி 400 பேர் ஏன் வரல? அந்த 400 பேருக்கு என்ன தெரியுமா? நாமே பிரம்மம் ஆயிட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மம், எனக்கு எதுக்கு பயிற்சி? நானே பிரம்மம் அல்லவா? ஏன்னா பிரம்ம நிலையில் இருக்கிறவனுக்கு பயிற்சியே தேவையில்லை. ஏன்னா பிரம்மத்துக்கு ஏதாவது செயல் இருக்கா? பிரம்மத்துக்கு எந்த செயலும் இல்லை, அது வெறும் சாட்சி. அப்ப அது சும்மா இருக்கும். அப்ப சும்மா இருக்கிற நிலையில நான் இருக்கிறேன், எனக்கு எதுக்கு பயிற்சி அப்படின்னு அவங்க நினைச்சிட்டாங்க. அப்ப என்னன்னா அவங்களே ஏமாத்திக்கிட்டாங்க. அதுதான் இங்க விஷயம். என்னன்னா இந்த கருத்து பாருங்க, ரொம்ப ஆழமான விஷயத்த இங்க முன்னெடுத்தது. இந்த இடத்துல வந்து ஓமானமா இதை கொடுத்து எப்படி ஓமானத்துல சொல்ல வராங்கன்னா, அது நீயாக இருக்கிறாய் என்பதை அனுபவத்தில் உணராமல், அனுபவம் இல்லாம சும்மா பரோட்ச ஞானமா ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களை வச்சுக்கிட்டு சில நூல்களை படித்து விட்டு வார்த்தை ஜாலங்களுடன் நின்று விட்டிருந்தால் மேற்கூறிய எதுவும் நடக்காது. ஏன் நடக்காது? மாறாக அங்க இழப்பும் அங்கு லாபமும் இல்லை. ஏன்னா அவன் வந்து எப்பயும் போல அவன் இயல்பு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க போறான். ஆனா அவனுக்குள்ள என்ன ஒரு நினைப்புன்னா, நான் பிரம்மம் ஆயிட்டேன் அப்படின்னு ஒரு நினைப்பு. ஆனா பிரம்மம் ஆகிட்டேன் அப்படிங்கிறது வந்து அனுபவ உண்மையில அது எப்படி நான் பிரம்மமா இருக்க முடியும்? பிரம்மத்துடைய நிலைப்பாடு என்ன? அது எதிலும் சம்பந்தப்படாமல் தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் இருக்கக்கூடிய ஒரு உயர் பரிமாண அனுபவம் இல்லையா? அந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சே வேற. ஆனா இவன் சராசரி மனிதனா உலக விவகாரங்களில் ஈடுபட்டு கொண்டு அந்த ஃப்ரீக்வன்சிக்குள்ள நான் போயிட்டேன்னு எப்படி சொல்ல முடியும்? எந்த அபிமானத்தை அவன் விட்டுட்டான்? எந்த அபிமானத்தையும் அவன் விடாம நான் அடைந்து விட்டேன்னு சொல்றது மனதளவுல அவன் தன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். அதுதான் இங்க பிரச்சனை. அப்ப அந்த உயர்ந்த நிலையை அடைந்து விட்டதாக எண்ணி அவன் எளிய சாதனைகள் கூட செய்யாமல் காலத்தை வீணாக்குகின்றான். அதே வேளையில் உயர்ந்த அனுபவம் அவனது கை கெட்டாமல் போய்விடுகிறது. எனவே உத்தாலகருடைய உபதேசத்தில் உட்கருத்து என்னவென்றால்,
இந்த மகா வாக்கியம் பேசியோ படித்தோ புரிந்து கொள்வதற்கான ஒன்று அல்ல. இதனை அனுபவத்தில் உணர்ந்த ஒரு குருவை நாடி அவரது வழிகாட்டுடன் உள்ளார்ந்த நம்பிக்கையுடனும் ஆன்மீக சாதனைகள் செய்து அனுபவத்தில் உணர வேண்டிய ஒன்று. அனுபவத்தில் உணர்ந்தவனை உலகம் பற்றாது. இந்த கருத்தை கூறியதும் சுவேதகேது மீண்டும் உபதேசியுங்கள் என்று கூறுவதை விட்டுவிட்டான். தந்தையின் வழிகாட்டுதலில் நம்பிக்கையுடன் சாதனைகள் செய்து உண்மையை உணர்ந்தான் என்பதாக 16ஆம் பகுதி நிறைவு பெறுகிறது. அப்ப இங்க நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்ப இது மாதிரி நம்ம பாதையில பயணம் பண்ணும்போது, இப்ப இந்த மாதிரி சாஸ்திரங்களுக்குள்ள நம்ம வரும்போது, இந்த சாஸ்திரம் சொல்லுகின்ற உபதேசம், அந்த உபதேசத்தின் மீது நம்பிக்கை. அந்த சாஸ்திரம் பொய் சொல்லாது. ஏன்னா சாஸ்திரத்தை சொன்னவங்க எல்லாம் யாரு? மகரிஷிகள், மகான்கள், ஞானிகள். அப்ப அப்படிப்பட்ட மகான்கள், மகரிஷிகள், ஞானிகள் பொய் பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த உயர் பரிமாண அனுபவத்திலிருந்து உலகத்துக்கு அந்த விஷயத்தை கொடுக்கும்போது அவங்க உண்மையைத்தான் சொல்லுவாங்க. அதனாலதான் அவங்க தத்துவமசி அப்படிங்கிற மகா வாக்கியத்தை அவ்வளவு போல்டா சொல்றாங்க. ஆனா நாம அஜ்ஞானிகளா அறியாமையில இருந்துகிட்டு நம்மளால அதை ஏத்துக்க முடியலன்னு சொல்லும் போது நமக்கு அடுத்த சான்ஸ் என்ன? அதை கற்றுக் கொடுக்கின்ற குரு தான் நமக்கு லைவ்ல இருக்காரு. ஏன்னா சாஸ்திரம்ங்கிறது நமக்கு பரோட்ச ஞானம், குருங்கிறது நமக்கு அனுபவ ஞானம். ஏன்னா இப்ப நமக்கு அந்த சாஸ்திரத்தை படிக்கலாம், சந்தேகத்தை யாருக்கிட்ட கேட்க முடியும்? அந்த புக்கு எழுதுனவர்கிட்டே போய் கேட்க முடியுமா? ஒரு புக்கை படிச்சுட்டு இருக்கீங்க, அந்த புக்ல உங்களுக்கு ஒரு டவுட் வருது, இருங்க இந்த ஆத்தர் யாருன்னு பாக்குறேன், அவருக்கு ஒரு போன் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு போன் அடிச்சு, சார் நீங்க இந்த புக் எழுதிருந்தீங்க, இந்த புக்ல இந்த இடத்துல நீங்க இப்படி பேசியிருக்கீங்க, இந்த இடத்துல எனக்கு புரியலீங்களே, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அவர் உயிரோடு இருந்தா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அவர் நீங்க போன்ல கண்டுபிடிக்க முடிச்சுட்டா. ஆனா இப்ப நமக்கு சாஸ்திரத்தெல்லாம் கொடுத்தவங்க யாரு? 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதுனா ஆதி ரிஷிகள், மகான்கள். அப்ப நீங்க அவங்க கிட்ட எப்படி போன்ல தொடர்பு கொள்ள முடியுமா? முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அந்த சாஸ்திரத்தை எடுத்துக்கொள்ளுகின்ற சத்குருவை நம்பணும். அந்த சாஸ்திரத்தை எடுத்து உபதேசிக்கிற குருமார்களை நம்பணும். அப்ப அந்த குரு உபதேசிக்கும் போது, இப்ப நீங்க இந்த சாஸ்திரத்தினுடைய அடிப்படையில நீங்க இந்த உபதேசத்தை கொடுக்குறீங்க, தத்துவமசின்ட்டு, இது எனக்கு புரியல, எந்த அடிப்படையில நீங்க அந்த உபநிஷத்துல இருந்து இதை எடுத்து விளக்குறீங்க, இந்த விளக்கம் என்னால ஏத்துக்க முடியல, எனக்கு சரியா புரிய மாட்டேங்குது, இன்னும் கொஞ்சம் இதை விளக்கமா எனக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும், அல்லது நான் இந்த உபநிஷத்துல இந்த இடத்துல நீங்க நடத்திட்டு வரும்போது எனக்கு இந்த சந்தேகம் வந்தது, இதுக்கு என்ன தெளிவு சொல்ல வரீங்க அப்படின்னு அவர் கேள்வி கேட்கும் போது அவர் அதுக்கான விளக்கங்களை சொல்லி அந்த மாணவனுக்கு புரிய வச்சு அவனை சரியான பாதைகளை வழி நடத்தி கையை பிடிச்சு கூட்டு போவார் இல்லையா? அப்படி குருவை நம்ம பிடிச்சுக்கிட்டு பயணம் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். இல்லாம நாம ஏதோ கதை கேட்கிற மாதிரி கேட்டுட்டு அப்புறம் நம்ம போயிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தோம்னா ஒரு பொழுதுபோக்கு அம்சம் மாதிரி ஆயிடும். ஒரு சினிமா படத்துக்கு போயிட்டு 3 மணி நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரோம் இல்லையா? நமக்கு டைம் பாஸுக்கு தான் சினிமாவுக்கு போறோம். வீட்டுல போர் அடிக்குது, சரி படத்துக்கு போயிட்டு வரலான்ட்டு போறோம், போய் ஒரு 3 மணி நேரம் தியேட்டர்ல உட்காந்துருக்கோம், பொழுது போச்சு, வீட்டுக்கு வந்துட்டு எப்பயும் போல வாழ்க்கை வாழ்றோம். ஏதாவது சினிமாவில் இருக்கிற மாதிரி நம்மளால நேரில் வாழ முடியுமா? சினிமாவில் கதாநாயகன் என்ன பண்ணுவான்? 10 அடுக்கு மாடியில இருந்து அப்படியே டைவ் அடிச்சு கீழே பைக்ல உட்காருவான். நம்ம நேரில் 10 அடுக்கு மாடியில இருந்து டைவ் அடிச்சோம்னா ஒண்ணுமே இருக்காது. அப்ப நமக்கு அது ஒரு என்டர்டைன்மெண்ட் நல்லா தெரியும். சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு பொழுதுபோக்கு, அவ்வளவுதான். அதுல இருக்கிற மாதிரி எல்லாம் நேர்ல வாழ முடியாது. ஆனா நமக்கு அது தெரிஞ்சேதான் பாக்குறோம் படம். எதுக்காக? டைம் பாஸ். அது மாதிரி இங்க இந்த வேத சாஸ்திரங்களை நிறைய விஷயங்கள் டைம் பாஸ்க்கு கேட்டு போக கூடாது. இதனுடைய சீரியஸ்னஸ் என்ன, இது எதுக்காக சொல்றாங்க, இதனுடைய உண்மை என்ன அப்படின்னு உணரணும். அப்படி உணரும் போது இதுல வருகின்ற விஷயத்தை விரோதமா கேட்கணும். அந்த குரு கிட்ட சந்தேகத்தை தெளிவுபடுத்திக்கணும். அதை இந்த வேதமே 3 விஷயத்துல அங்கீகாரம் பண்ணுது: சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். ஃபர்ஸ்ட் சிரவணம்னா வேதத்தை கேட்பது, சாஸ்திரங்களை கேட்பது. மனனம் என்றால் சந்தேகம் தெளிவது. அந்த சாஸ்திரத்துல இது வரைக்கும் நான் கேட்ட விஷயங்கள்ல எனக்கு இப்படி ஒரு புரிதல் வச்சிருக்கேன், இது சரியா தவறா அப்படின்னு கேட்டு வெரிஃபை பண்ணிக்கிறது. அது குருவின் மூலமாக தெளிவு அடைஞ்ச பிறகுதான் மைண்ட் அடுத்த லிஃப்ட் ஆகும். மைண்ட் இல்லைன்னா அந்த இடத்துல கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போகாது, அடுத்து நடத்தக்கூடிய பாடத்துக்கு உள்ள போகவே போகாது, புரியாது. ஏன்னா அங்கேயே லாக் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அந்த இடத்துலயே உங்களுக்கு புரியாம நின்று போயிடுச்சு. அப்புறம் அடுத்தடுத்த தடைகளை நீங்க எப்படி கடக்க போறீங்க? கடக்க முடியாது. அப்ப அவ்வளவுதான், அந்த மாணவன் அதோட வேஸ்ட். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அப்ப இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி அறகுறையா பாடத்தை கேட்டுட்டு போய் வீண் பண்றவங்க இருக்காங்க. ஆனா தொடர்ந்து இதுல பயணம் பண்ணிக்கணும், அதை நம்பிக்கையோட பயணம் பண்ணா மட்டும்தான் இதுல ஜெயிக்க முடியும். அப்ப இதெல்லாம் இங்க சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. இதெல்லாம் ஏன் சொல்லி கொடுக்குறாங்கன்னா எல்லாருக்கும் இந்த மெச்சூரிட்டி இருக்காது இல்ல, நம்ம அட்லீஸ்ட் இதை கேட்டாவது நம்ம மாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க சொல்ல வருது. இப்ப மேலும் இந்த மாதிரி ஒரு புத்தக அறிவை வச்சு நானே படிச்சு தெரிஞ்சுக்கிறேன், நானே பெரிய புத்திசாலி, இதுக்கு என்ன குரு தேவையா, இப்ப என்ன சாந்தோபனிஷத் புக்கு நான் வாங்கி படிச்சு எனக்கு புரியாதா, இவர் வேற இதை விளக்கம் கொடுக்கணுமா அப்படின்னு நினைக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? நிறைய பேர் அப்படி இருக்காங்க இருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் அப்படி புக்ஸை வாங்கி தானே படிப்பாங்க. இப்ப அது சம்பந்தமா அடுத்த அத்தியாயத்துல இப்ப கதை தொடங்குது. இது 7வது அத்தியாயம். இதுக்கு பேரு பூம வித்யா. ரொம்ப அருமையான வித்தை இது, பூம வித்யான்னு பேரு. இப்போ இந்த பூம வித்யான்னா என்னன்னு கேட்டீங்கன்னா,
பூமா அப்படிங்கிற வார்த்தை வந்து மிக மிக பெரியதுன்னு அர்த்தம். பிரகத்தன் பேரு. அதாவது எது இருக்கிறதுலயே ரொம்ப பெருசோ அதுக்கு பேரு பூமாங்க. அப்ப பூமான்னு ஒரு பேர் இருந்தா அது ரொம்ப பெருசு. அப்ப பூமான்னா யாருங்க? அது இறைவன் தான். ஏன்னா இங்க யார் மிக பெரியவன்? இறைவன் மிக பெரியவன். இந்த உலகத்துல வந்து யாருங்க பெரியவன் சொல்ல முடியும்? உங்களை சொல்ல முடியுமா? என்ன சொல்ல முடியுமா? இப்ப நான் ரொம்ப பெரியவங்கன்னு நான் சொன்னா அது அகங்காரம். நீங்க உங்களை வந்து நீங்க நான் தாங்க பெரியவன், நீங்க உங்களை மாறு தட்டிக்கிட்டீங்கன்னா அது உங்களுடைய அகங்காரம். அப்ப இங்க நம்மளுக்குள்ள நீ பெரியவனா நான் பெரியவனான்னு பாக்குறது இங்க முக்கியம் இல்ல. நம்ம எல்லாருக்கும் பெரியவன் ஒருத்தர் இருக்கிறான், அவன் தான் இறைவன். அப்ப இங்க பூமா அப்படின்னா அந்த வேர்டு யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னா இறைவனுக்கு தான் சூட் ஆகும். அதனால இறைவன் என்பவன் மிக பெரியவன். அப்ப இறைவனை அனைத்திலும் பெரியவராக தியானிக்கின்ற வித்தைக்கு பேர் தான் பூம வித்யா. இப்ப பூம வித்யானா என்னன்னா இறைவனே எல்லாவற்றிற்கும் மிக பெரியவன் என்ற நிலையில நாம இந்த வித்யாவை பார்க்க போறோம். வித்யானா கல்வி. அப்போ இது அதற்கு படிகளாக அந்த பூம நிலையை, அந்த மிகப்பெரிய நிலையை நம்ம அடைவதற்கான தியான முறைகள் இதுல கூறப்படுகின்றன. இந்த பூம வித்யாவில சில தியான முறைகள் இருக்கு. அந்த தியான முறைகள் எத்தனை இருக்கு அப்படின்னு இந்த பூம வித்யாவில பாத்தீங்கன்னா 15 தியான முறைகள் இருக்கு. இப்ப நீங்க தியானம்னு உடனே ஏதோ கண்ணை மூடிட்டு நம்ம செய்யறதா அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. நான் இங்க என்ன சொல்றேன்னா தியானம் என்பது வாழ்க்கையே தியானம். நம்ம இங்க வந்து யாரோ ஒருத்தர் தவறா ஒருத்தர் சொல்லி கொடுத்துட்டாங்கிறதுக்காக தியானம்னா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நிறைய பேர் போயிடுறீங்க. இப்ப நிறைய பேர் தியானம்னா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்படியே போய் வீட்டுல ஒரு ரூம்ல உட்காந்து கண்ணை மூடிட்டு அப்படியே சின்முத்திரையில உட்காந்துட்டு அதுக்கு பேர் தியானம் அப்படின்னு நினைச்சா அது தப்பு. அப்படி கிடையாதுங்க. தியானம்னா 24x7 உங்க வாழ்க்கையே தியானமா மாத்துறது. ஏதோ ஒரு 10 நிமிஷம் நீங்க தியானம் பண்ணிட்டு அப்புறம் மீதி 23.5 ஹவர்ஸ் வந்து நீங்க உலகத்துல எல்லா அக்கிரமம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்படி தியானம் ஆகும்? நிறைய பேர் அதனை பண்ணிட்டு இருக்கோம். என்ன பண்ணுவாங்கன்னா நான் ஒரு 1/2 மணி நேரம் போய் தியானம் பண்ணேங்க, அருமையான வைப்ரேஷனுங்க, அப்படியே ஆனந்த நிலைக்கு போயிட்டேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். அடுத்த செகண்ட் எங்க வீட்டுக்காரர் ஒரு சத்தம் போடுவாரு, அப்படியே டென்ஷன் பிபி ஏறும். நீங்க என்ன அவருக்கு ஒரு இவங்க சத்தம், 2 பேரும் பயங்கர சத்தம் ஆயிடும் வீட்டுல. சரி, வீட்டுல பிரச்சனை இல்லை, ஆபீஸ் போவாங்க. ஆபீஸ்ல ஒரு மேனேஜ்மெண்ட் ஏதோ ஒரு நீங்க இப்படி பண்ணிட்டீங்கன்னு ஒரு சின்ன குற்றத்தை சுட்டி காட்டும். உடனே கோவம் பொத்துக்கிட்டு வந்துடும். இது நான் எங்க பண்ணேன், எனக்கு கீழே இருக்கிற கிளர்க்கு பண்ணா அப்படின்ட்டு அவங்க கிட்ட சண்டைக்கு போயிடும். அப்ப இந்த மாதிரி மைண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 1/2 hour தியானத்துல அந்த ஆனந்த நிலை அனுபவமாக்குமா, அமைதி நிலை அனுபவமாக்குமானா நடக்கவே நடக்காது. அதனால தியானம்னா அப்படி இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. தியானம்னா என்ன தெரியுமா? 24x7 எப்பயுமே வாழ்நாள் முழுக்க நான் வாழுகின்ற வாழ்க்கையே தியானம். அதைத்தான் நம்ம அடையணும். அது இங்க பூம வித்யா கத்துக் கொடுக்க போது. இந்த பூம வித்யா வந்து 15 வழிமுறைகள்ல தியானங்கள் சொல்லி கொடுக்க போகுது. இந்த ஒவ்வொரு தியானத்திற்கும் தனித்தனி பலனும் உள்ளது. படிப்படியாக ஒவ்வொரு தியானத்தையும் செய்து இறுதியாக அனைத்திலும் பெரியவராக இறைவனை தியானம் செய்ய வேண்டும் என்று இந்த பூம வித்யா உபதேசிக்கிறது. இந்த வித்தையை யார் யாருக்கு சொல்லி கொடுக்கிறாங்க? சனத்குமாரர் என்ற மகரிஷி நாரத மகரிஷிக்கு உபதேசித்தார் என்பதாக இந்த பூம வித்யாவை நம்ம பார்க்கிறோம். இந்த பூம வித்யாங்க ஒரு புக்கு நான் போட்டிருப்பேன், ஒரு சின்ன கதை மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய ஒரு பாட்டு தான். அது ஆல்ரெடி நான் வந்து பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன். நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. படிக்கலனாலும் இப்ப இந்த சப்ஜெக்ட் கேளுங்க, புரிஞ்சுக்கலாம். அதாவது இங்க வந்து சனத்குமாரர் அப்படிங்கிற ஒரு ரிஷி இருக்காரு. அந்த ரிஷி கிட்ட வந்து நாரதர் போறாரு. நாரதர் போயிட்டு, ஐயா நான் வந்து உங்களை பார்க்க வந்திருக்கிறேன், இப்ப வந்து எனக்கு நீங்க எது ரொம்ப ஆனந்தத்தை கொடுக்குமோ அந்த விஷயத்தை எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்க போறாரு. அதுதான் இப்ப கதை. இதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நாம பிரம்ம வித்யை அப்படிங்கிற ஒரு பெயர்ல இங்க உபனிஷத் தொடங்குது. நாம பிரம்ம வித்யை அப்படின்னா என்னன்னா, படைப்பு கடவுளான பிரம்மாவின் மனதிலிருந்து தோன்றியவர் தான் சனத்குமாரர். இப்ப சனத்குமாரர் யாரு அப்படின்னா, சனகாதி முனிவர்கள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சனகாதி முனிவர்கள் 4 ஒருத்தர் தான் சனத்குமாரர். அப்ப அந்த பிரம்மாவினுடைய மானசீக புத்திரர் தான் இந்த 4. அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இங்க படைப்பு வந்து உண்மையிலேயே கிடையாது, படைப்பு படைக்கப்படவே இல்லை. ஆனா 4 பேர் வந்திருக்காங்க. அப்ப அந்த 4 பேர் எப்படிங்க வந்தாங்க? கற்பனை கதாபாத்திரங்கள். அப்ப என்னங்க அவங்க மட்டும் தான் கற்பனை கதாபாத்திரங்களா? எல்லாமே கற்பனை கதாபாத்திரங்கள் தான். அதுதான் அந்த பாடத்திட்டத்துடைய டெப்த். இப்போ நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, அது என்ன நாரதருடைய கற்பனையில மனதிலிருந்து தோன்றியவர்கள் தானே சனத்குமாரர் அப்படின்னா, அப்ப மற்றவங்க எல்லாம் இப்போ இந்த உலகத்துல விவகாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க எல்லாம் அவங்களும் பிரம்மாவனுடைய மானசீக புத்திரர்கள் தான். பிரம்மாவனுடைய புத்திரர்கள் தான் நம்ம எல்லாருமே. இங்க என்ன, இந்த உபனிஷத் மட்டும் இல்ல, நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய புராண கதைகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப பிரம்மா வந்து முதல்ல 4 பேரை படைச்சாங்க, சனகாதி முனிவர்களை. அந்த 4 பேருமே அதுக்கப்புறம் உலகத்தை படைக்கவே இல்லை. ஏன் உலகத்தை படைக்கல? இந்த 4 பேருமே வந்து பிரம்மனிஷ்டர்கள். பிரம்மா படைச்ச உடனே 4 பேரும் அப்படியே பீக்கு போயிட்டாங்க. அந்த 0 ஃப்ரீக்வன்சிலே இருக்காங்க, கீழே இறங்கவே இல்லை.
அப்ப 4 பேருமே ஜீரோ ஃப்ரீக்வன்சில இருந்ததுனால அவங்க மூலமா உலகத்தை படைக்கவே முடியல. இதை பிரம்மா பாக்குறாரு. என்னடா இது, நம்ம படைச்ச 4 பேருமே சாமியார் ஆயிட்டானுங்க. சாமியார் ஆயிட்டானுங்கன்னா என்ன அர்த்தம்? இறைவனாவே ஆயிட்டாங்க, பிரம்மமாவே ஆயிட்டாங்க. அவங்களுக்கு உலகமே கிடையாது, அவங்களாவே இருக்கிறாங்க, அந்த பிரம்மானுபவத்துல இருக்கிறாங்க. அப்ப இந்த 4 பேரால சிருஷ்டி வரவே இல்லையே, சிருஷ்டின்னு சொல்லிட்டு பிரம்மா என்ன பண்றாரு, அதுக்கப்புறம் தான் நாரதர் முதலான தேவர்களை படைக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த பிரபஞ்சமே படைப்பு உருவாச்சு. இந்த படைப்புல எத்தனையோ ஜீவராசிகள், எத்தனையோ உருவங்கள், மனிதர்கள், இப்ப நாம எல்லாம் இருக்கிறோம். நம்ம எல்லாம் பிரம்மகுமாரர்கள், பிரம்மகுமாரிகள், அப்படி வேணா எடுத்துக்கலாம். பிரம்மகுமாரர்கள், பிரம்மகுமாரிகள். அப்ப இங்க என்னன்னா, இந்த மாதிரி பிரம்மாவனுடைய படைப்பிலிருந்து படைக்கப்பட்ட நாம் எல்லாமே யார் தெரியுமா? எல்லாமே தாட்ஸ் தான். we are all thoughts. இங்க நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த உலகத்துல நான் செய்யறேன்னு நினைக்கிறது நம்முடைய அஜ்ஞானம். நம்மளை வச்சு அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இதை நம்ம அனுபவத்துல உணரும் போதுதான் நாம அந்த ஹை ஃப்ரீக்வன்சி பிளாட்ஃபார்ம்குள்ள போக முடியும். அந்த ஹை ஃப்ரீக்வன்சி பிளாட்ஃபார்ம்குள்ள போறதுதான் இங்க எக்ஸ்பீரியன்ஸ். இங்க இந்த அனுபவமே நான் தான் என்றான்னு சொல்லிட்டு நான் ஒரு கண்ணதாசன் பாடல் அடிக்கடி சொல்லுவேன்ல, நான் எல்லாம் அனுபவித்து நானே தெரிந்து கொள்வதாக இருந்தால் இறைவன் நீ ஏன் என்று கேட்டேன், இறுதியாக இறைவன் என் அருகே வந்தான், அந்த அனுபவமே நான் தான் என்றான் அப்படின்னு ஒரு பாடல் முடியும், கண்ணதாசனுடைய பாடல். அது மாதிரி அந்த அனுபவமே நான் தான் என்று நாம் உணர்வதுதான் இறை அனுபவம், இறை அனுபூதி. அப்ப அந்த நிலை நம்ம இங்க போறதுக்கு நம்முடைய அனுபவம் என்ன, நானே பரமன் என்று நம்ம உணர்வது தானே. அந்த தாட் ப்ராசஸை நம்ம ஹை ஃப்ரீக்வன்சி பிளாட்ஃபார்ம்ல அப்டேட் பண்ணணும். அந்த அப்டேஷன் தான் இங்க நம்ம பண்றது எல்லாம், பயிற்சிகள், முயற்சிகள், படிக்கிறது எல்லாமே இதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இங்க பிரம்ம வித்தை அழகா தொடங்குது. இங்க நாரதர் சனத்குமாரை சந்தித்து தன்னுடைய மனக்கலக்கத்தை வெளியிட்டார் என்பதாக முதல் மந்திரம் வருது. அது என்ன தெரியுமா? முதல்ல சொல்லுது, ஓம் அதிதி பகவா இதி கோபசசாத சனத்குமாரம் நாரதஸ்துவம் அப்படின்ட்டு இங்க ஒரு சான்ஸ்கிரிட் மந்திரம் தொடங்கும். அந்த மந்திரத்தோட தமிழ் மீனிங் நான் உங்களுக்கு சொல்றேன். சான்ஸ்கிரிட்ல போன டைம் ஆகும். ஓம், ஒரு முறை நாரதர் சனத்குமாரரை அணுகினார். போற்றுதலுக்குரிய மகானே, எனக்கு தாங்கள் உபதேசிக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று நாரத மகரிஷி சாஷ்டாங்க நமஸ்காரத்தை சனத்குமாரரை அணுகி மேற்கொண்டார். அவரை ஆசிர்வதித்து, எழுந்திரி மகனே, உனக்கு என்ன தேவை என்று கேட்டார். அப்ப உடனே நாரதர் என்ன சொல்றாரு, மகானே, உங்களுக்கு எதை தெரிந்து கொண்டால் எல்லாம் தெரிந்ததாக இருக்குமோ, உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நீங்கள் என்னிடத்திலே சொல்லுங்களேன் மகானே அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் கேட்கிறார். அப்படி நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்க எனக்கு சொல்லிட்டீங்கன்னா, அதுக்கு பிறகு நான் நீங்க சொன்ன விஷயத்துல எனக்கு என்னென்ன தெரியுமோ அதை நான் உங்களுக்கு கூறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் பதில் அளிக்கிறார். ஏன்னா இங்க 2 பேருமே ரிஷிகள் தான். சனத்குமாரரும் ரிஷி தான், நாரதரும் ரிஷி தான். 2 பேரும் மகரிஷிகள் தான். அப்ப இங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி கலந்துரையாடும் போது சனத்குமாரர்கிட்ட இந்த நாரத ரிஷி என்ன சொல்றாருன்னா, நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை எனக்கு சொல்லுங்க, நான் எனக்கு தெரிஞ்சதை நான் அப்புறம் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப உடனே இவரு சனத்குமாரர் கேட்கிறாரு, சரி நாரதா, நான் சொல்வது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ உனக்கு என்னென்ன தெரியுமோ அதை ஃபர்ஸ்ட் சொல்ல அப்படின்னு அவர் தன்னுடைய பணிவை வெளிப்படுத்துறார். ஏன்னா இங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க மகான்கள் யார் ஒருத்தர் நல்ல பீக்ல படிச்சிருக்காங்களோ அவங்க கிட்ட முதல்ல பணிவு வந்துடும். அந்த பணிவு என்னன்னா, இங்க எனக்கு ஒன்றும் தெரியாது, நீ ஏதாவது தெரிஞ்சா எனக்கு சொல்லேன்னு தான் கேட்பாங்க. எனக்கு எல்லாம் தெரியுங்கிற ஈகோ அவங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஸ் பண்ணவே மாட்டாங்க. யார் ஒருத்தன் எனக்கு எல்லாம் தெரியும் தெரியும் துடிச்சுக்கிட்டு வெளிவடுறானா அவன் ஒரு அகங்காரி. ஏன்னா அவனுக்கு எல்லாம் தெரியுங்கிற ஒரு ஈகோ இருக்கு. அதனால அவன் என்ன பண்றான், நான் சொல்லித்தரேன் வாங்கன்னு கூப்பிடுவான். ஆனா நல்லா படிச்சவன், இந்த ஞானத்தை அடைஞ்சவன் என்ன பண்ணுவான்னா, நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்களேன் அப்படின்னு அவங்க கிட்ட தான் ஃபர்ஸ்ட் கேட்டுக்குவான். அப்புறம் தான் இவன் பேச ஆரம்பிப்பான். அப்ப அதனால நீங்க இங்க என்ன பண்றாருன்னா, சனத்குமாரர் நான் மகானே, நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்ன உடனே நாரத மகரிஷி சொல்றாரு, போற்றுதலுக்குரியவரே, ரிக், யஜுர், சாம வேதங்கள், 4வதான அதர்வண வேதம், 5வது வேதம் என்று கூறப்படுகின்ற மகாபாரதம், இதிகாச புராணங்கள், இலக்கணம், சிரார்த்தம் முதலிய சடங்குகள், கணிதம், பல்வேறு தெய்வ வழிபாடுகள், செல்வம் பெருக்குவதற்கான கிரியைகள், தர்க்க சாஸ்திரம், நீதிநெறி சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம், வேதாந்தம், பல்வேறு ஜீவராசிகளை வசீகரி பண்ணுவதற்கான பல கலைகள், போர்க்கலை, வானியல் சாஸ்திரம், பாம்பு விஷம் முறிவது, மருத்துவ சாஸ்திரம், கருட வித்தை முதலிய எல்லா வித்தைகளையும், ஆயுர்வேதம் முதல் கொண்டு அனைத்து சாஸ்திரங்களையும் நான் கற்று அறிந்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்றார், நாரத மகரிஷி சனத்குமாரர்கிட்ட சொல்றார்.
அதாவது இப்போ நாரத மகரிஷி வந்து ஒரு சாதாரண ஆள் கிடையாது. எல்லாம் கற்று தெளிந்தவர். அதாவது அவருக்கு எல்லாமே தெரியும். இந்த வேதம் 4 வேதங்களையும் கரைச்சு குடிச்சிருக்கார். சாம, ரிக்கு, யஜுர், அதர்வனம்ன்ற 4 வேதங்களையும் கரைச்சு குடிச்சிருக்கார். அப்புறம் மகாபாரதம், ராமாயணம் போன்ற இதிகாசங்கள் அவருக்கு தெரியும். அப்புறம் ஜோதிட சாஸ்திரங்கள், வானவியல் சாஸ்திரம், தர்க்க சாஸ்திரம், நீதிநெறி சாஸ்திரம் அப்படின்னு அவர் சும்மா ஒரு பெரிய பட்டியலையே போட்டுக்கிட்டு இருக்காரு. எல்லாம் தெரியும், அது தெரியும், இது தெரியும்ட்டு பயங்கரமா சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல ஒரு சின்ன பாயிண்ட் என்னன்னா, இப்ப சனாதன தர்மத்தினுடைய சிறப்பு வந்து இந்த ஸ்லோகத்திலே வெளிப்படுவதாக நாம் பெருமையுடன் கூறிக்கொள்ளலாம் என்று இங்க நான் அதை கொஞ்சம் அறிவுறுத்த விரும்புறேன். என்ன அப்படின்னா, இப்ப நம்முடைய சனாதன தர்மத்துல வந்து ஆயக்கலைகள் 64 என்பது நம்முடைய சனாதன தர்மம் வகுத்து கொடுத்திருக்கின்ற மிக முக்கிய விஷயம். ஏன்னா இங்க வந்து நம்முடைய பாரத தேசம் தான் முதல்ல இந்த உலகத்துக்கு எல்லா விஷயத்தையும் உணர்த்தியது. அந்த அடிப்படையில் தான் நம்முடைய பாரத தேசத்துல நாலந்தா பல்கலைக்கழகமும் தொடங்கியது. இந்த உலகத்துல வந்து மனித இனம் தோன்றியதுல பகுத்தறிவு பரிமாணத்துல உயர் பரிமாண நிலைக்கு வந்த மனித இனம் வந்து பாரத தேசத்துல நம்முடைய சனாதன தர்மத்துல தான் முதல்ல உருவானது. அதுதான் நம்ம முதல்ல வந்து யூனிவர்சிட்டி, நாலந்தா யூனிவர்சிட்டி நம்ம வச்சிருந்தோம். அப்ப அப்படிப்பட்ட யூனிவர்சிட்டியில என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா 64 கலைகள் இங்க வந்து நம்முடைய பாரத தேசத்துல கற்றுக் கொடுக்கப்பட்டது. அப்ப இங்க நம்ம பார்க்கும்போது நாரதர் தாம் அறிந்த விஷயங்கள் என்று கூறுபவைகள் எல்லாமே சனாதன தர்மம் எத்தனை செறிவான ஒன்று என்பதை இங்கு கூறுவதாக பார்க்க முடிகிறது என்று நம்ம இந்த இடத்துல அந்த பாயிண்ட் எடுத்துக்கணும். ஏன்னா இப்ப வந்து நாரதர் வந்து ஒரு அகங்காரியா பேசுறாரு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ செகண்டரி. பட் இத்தனை விஷயங்களும் அவர் தெரிந்து வைத்திருக்கின்றார் என்பது ஃபர்ஸ்ட். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இத்தனை விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான ஒரு கலைக்கூடம், ஒரு பல்கலைக்கழகம் நம்முடைய சனாதன தர்மம் அப்படிங்கறத நீங்க முதல்ல இந்த பாசிட்டிவ் பாயிண்ட் எடுத்துக்கணும். நெகட்டிவ் பாயிண்ட் அப்புறம். எனக்கு எல்லாம் தெரியுங்கிற ஈகோ வந்து அந்த நாரதர் கிட்ட வெளிப்பட்டது செகண்ட். அது வந்து ஈகோ. பட் ஆனா இத்தனை விஷயத்தை அவர் கத்து வச்சிருக்காரு பாருங்க. அத்தனையும் கத்துக் கொடுப்பதற்கான ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நம்முடைய பாரத தேசம் அப்படி ஒரு புனித பூமி அப்படிங்கறத நீங்க இங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த இடத்துல இந்த பாயிண்ட் நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன். அப்ப சனாதன தர்மம் எத்தனை செறிவான ஒன்று என்பதை இங்கு நாம் பார்க்க முடிகிறது. மனிதன் வீடு பேரை அடையும் முறைகள் மட்டுமின்றி உலகியலில் வாழும் போதும் அறிந்து கொள்ள வேண்டிய பல அரிதான விஷயங்கள் நம்முடைய சனாதன தர்மத்தில் மட்டுமே உள்ளன என்பதை நாம் இந்த சாஸ்திரங்கள் வாயிலாக அறிய முடிகின்றது. இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனால் வானியல், ஜோதிடம், செல்வம், சம்பாதிப்பதற்கான கிரியைகள், தர்க்க சாஸ்திரம் மற்றும் மிகச்சிறந்த உலகின் முதல் மருத்துவமான ஆயுர்வேதம் ஆகியவற்றை கூட நாம் நம்முடைய பாரத தேசத்தினுடைய முதன்மை பாடங்களாக பார்க்கலாம். ஏனென்றால் நாம் தான் எல்லாருக்கும் முன்னாடி இருந்திருக்கிறோம். ஏன்னா நாம தான் இங்க வந்து மருத்துவத்தையும் முதல்ல உலகத்துக்கு அறிமுகப்படுத்தணும். முதல்ல சர்ஜரி, மெடிக்கல்ல வந்து சர்ஜரி பண்ணதே நம்ம பாரத தேசத்துல தான் முதல்ல பண்ணாங்க. வேற எந்த மனிதர்களுமே வந்து ஓப்பன் சர்ஜரி பண்ணல. இப்ப ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி எல்லாம் வந்து ஃபாரின்ல தான் போய் படிச்சுட்டு வரோம், நம்ம பெருமை அடிச்சுக்கிறோம். ஆனா நம்முடைய பாரத தேசத்துல முதல்ல வந்து ஓப்பன் பண்ணதே நம்ம தமிழ்நாட்டுல தான். சித்தர்கள் வந்து தேரையர் தலைக்குள்ள வந்து ஒரு தவக்கல போயிடுச்சுன்னு சொல்லிட்டு தேரையர்ங்கிற ஒரு சித்தருக்கு வந்து தலையே ஓபன் பண்ணி அதை வெளியே எடுத்திருக்காங்க. அப்ப வந்து இப்ப இன்றைக்கு வந்து நம்ம ஒரு ஹெட் இன்ஜுரி ஆயிட்டா தலையை ஓபன் பண்ணி சர்ஜரி பண்ணும்போது ஃபெயிலியர் ஆகி செத்து போறோம்னு இருக்கிறான். ஆனா அன்றைக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா ஒருத்தர் பண்ணியிருக்காங்கன்னா நம்முடைய பாரத தேசத்துல சித்தர்கள் தான். ஏன்னா இன்னைக்கு எவ்வளவு டெக்னாலஜி நம்ம வச்சுக்கிட்டு பண்றோம். இன்னைக்கு வந்து ஒரு சர்ஜரி பண்றதுன்னா நமக்கு எவ்வளவு டெக்னாலஜி தேவைப்படுது. அதுக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் ரூம் தேவைப்படுது, ஒரு ஐசியூ வார்டு, அப்புறம் அதுக்குள்ள போய் நம்ம நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ஆபரேஷன் பண்றோம். ஆனா பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி சித்தர்கள் வந்து ரொம்ப சர்வசாதாரணமா இதை செஞ்சிருக்காங்கிறத நம்ம பாக்குறோம். இதெல்லாம் நம்முடைய பாரத தேசத்துடைய பெருமை என்று அதை நான் இங்க முன்னிறுத்தி சொல்ல விரும்புறேன். ஏன்னா இந்த கதையை வந்து நான் ஒரு முன்னுரை பகுதியில இப்ப நான் இன்னைக்கு சொல்லிட்டு நிறைவு போறேன். கதை வந்து அடுத்த கிளாஸ்ல போலாம், ஏன்னா டைம் பத்தாது. பெரிய கதை, அருமையான கதை. உதாரணத்துக்கு இந்த வானவியல் சாஸ்திரம், இங்க ஆயுர்வேதம் போன்ற மருத்துவ முறைகள் எல்லாம் நம்ம வந்து எல்லாருக்கும் முன்னாடியே நம்ம கடைபிடிச்சிருக்கிறோம் அப்படிங்கறத பார்க்கும்போது நாம தான் உலகத்துக்கே ஒரு முன்னோடிகள் என்று நம்ம பார்க்க முடியுது. அது மாதிரிதான் இங்க உபதேசங்களும். இப்ப நம்முடைய வேத விஷயங்களும் ஆன்மீக விஷயங்களும் இறைவனை பற்றி தெரிந்து கொள்வதும் மனிதன் தன்னை பற்றி தான் உணர்வதும் எல்லாமே பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி நாம தான் இங்க இந்த சனாதன தர்மத்தின் வழியில தான் மக்களுக்கு கிட்ட வந்து இதை கொடுத்துருக்கிறோம். அப்ப அதை நம்ம எப்படி மக்கள்கிட்ட எல்லாம் கொண்டு போய் கொடுக்கணுங்கிற வழிமுறைகளும் நம்ம பலவாறாக வகுத்து வச்சிருக்கோம். அது வந்து ஆகம விதியினுடைய அடிப்படையில இங்க நம்ம ஆலயங்களை உருவாக்கி இருக்கிறோம். அப்ப அந்த ஆலய உருவாக்கம் கூட என்னன்னா, இங்க வந்து ஆகம விதியே வந்து மனிதனுடைய தேகம் தான் இங்க வந்து கோயில். இங்க கோயில் நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ சும்மா அப்படியே கோபுரத்தை கட்டி உள்ள கர்ப்பகிரகத்துல சாமி வைக்கிறது கிடையாது.
அந்த வெளியே இருக்கிற கோயிலுடைய தாற்பயமே நம்முடைய உடம்பு தான். நம்ம உடம்பு தான் இங்க கோயில். நம்முடைய கால் பாதம் தான் நுழைவாயில். அப்புறம் அப்படியே நடந்து வருவோம், பலிபீடம், அப்புறம் ஸ்தூல கம்பம், கர்ப்ப கிரகம், இந்த மாதிரி நம்முடைய ஆகம விதியை வந்து நம்ம உடம்புல இருக்கிற ஸ்ட்ரக்சரை வச்சுதான் அமைச்சிருக்காங்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே பல பாடங்கள்ல விளக்கம் கொடுத்துருக்கோம். அப்ப இதெல்லாம் எதுக்காக இங்க சொல்றேன் அப்படின்னா, இங்க வழிபாடுங்கிறது வந்து ஒரு மூடத்தனமா, ஒரு முட்டாள்தனமா இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கு. ஆனா இதெல்லாம் வந்து எதற்காகன்னா, இந்த உடம்பை வச்சு இறைவனை பார்க்கறதுக்கான ஒரு எக்ஸ்டர்னல் டெக்னிக்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க நம்ம படிக்கிற இந்த பாடங்கள் எல்லாம் வந்து தியரி வந்து பிராக்டிக்கலா மாத்தணும். இப்ப நம்ம வந்து இறைவன் எங்கேயோ இல்ல, நமக்குள்ள இருக்கிறான். நமக்குள்ள நம்ம இறைவனை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எப்படி எடுத்துக்கிறது, அதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்கு அப்படிங்கறத லேர்ன் பண்றதுக்கு தான் இந்த டெக்னிக். அதுக்குதான் இந்த கோயில் எல்லாம். அப்ப நாம இப்ப என்ன பண்றோம், மூட நம்பிக்கைகளையும் முட்டாள்தனத்தையும் மக்கள் கிட்ட பரப்பி விட்டு கோயில்கள் எல்லாம் பூரா என்ன பண்ணிட்டோம், பிசினஸ் சென்டரா மாத்திட்டோம். இப்ப நீங்க கோயிலுக்குள்ள போறதெல்லாம் பாத்தீங்கன்னா பணத்தை கட்டி கட்டி ஏறி விழுந்துட்டு போய் கர்ப்ப கிரகத்துல சாமியை பாக்குறதுனால நமக்கு ஏதாவது வருமானம் ஒண்ணும் வராது. நீங்க 5000 ரூபாய் ஃபீஸ் கொடுத்து போய் திருப்பதியில முன்னாடி போய் தேவஸ்தானத்துல இறைவனை பார்த்துட்டு வந்தாலும் ஒண்ணும் நடக்காது. ஏன்னா இங்க அதுக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது. நீங்க கர்ப்ப கிரகம்ங்கிறது எங்க இருக்குன்னா உங்க தலையில இருக்கக்கூடிய சகஸ்திரஹாரம் தான், பிரம்மரந்திரம் தான். அதை நீங்க ஆக்டிவேட் பண்ணி ஸ்டிமுலேட் பண்ணி தன்னையே தான் உணர்வதுதான் இங்க இறைநிலை, தெய்வீக நிலை, பிரம்ம அனுபவம் நீங்க சாஸ்திரம் சொல்லி கொடுக்கும். அப்ப இந்த உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம்ங்கிற திருமந்திரமும் அதை முன்னிறுத்தி தான் இந்த பாடல்கள் நமக்கு சொல்ல வருது. நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருப்பேன். உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினுக்குள்ளே உத்தமனை காண்கிற அவை பிராட்டி பாட்டை எடுத்துக்கணும் அப்படின்னு நான் பலமுறை சொல்லிட்டு இருக்கிறது காரணம் என்ன, இங்க உடம்புக்குள்ளதான் இறைவன் இருக்கிறாங்கிறத நீங்க உணர்றதுக்கு நீங்க அந்த ஹை ஃப்ரீக்வன்சி பிளாட்ஃபார்முக்கு போற வழிமுறையை கத்துக்குங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். அப்ப இப்படிதான் இந்த பாடம் போகுது. இந்த சாந்தோக்கிய உபநிஷத்துல இப்போ வந்து சனத்குமாரரும் நாரத மகரிஷியும் ஒரு உரையாடல் செய்ய போறாங்க. அதுக்கு பேர் வந்து பூம வித்யா. இதை வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல விரிவாக பார்க்கலாம். இன்றைக்கு நேரம் கருதி இந்த வகுப்பை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.